ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புதுவை சூலா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறை சூலா மீனும் வாழை மீனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாழை மீனை வறுத்துக்கலாம், சூலா மீனை குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் உப்பு மசாலா ஏறும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் சட்டியில் தான் குழம்பு வைப்பேன். ஸோ சட்டியை அடுப்பில் போட்டுருங்க. போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சட்டியில். அதில் நல்லா வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 4 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பெப்பர் பொடி, ஜீரகத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா பொடியாக தட்டி வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அந்த பெப்பர் தூளையும் ஜீரகத்தூளையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி நல்லா ஊறிடுச்சு, கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதும் வெங்காயம் அது கூட புளி கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு காரத்தூள், உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா வதங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வதங்கலைன்னா பச்சை வாடை அடிக்கும். நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு அரைச்ச மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து அப்படியே அந்த ஆயிலே ஒரு கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகாய்த்தூளோட பச்சை வாடை உடனே போயிடும். பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இப்போது நம்ம புளி கரைசலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூலா மீன் உடனே கரையாதுங்க. குழம்புல போட்டால் ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் கூட கரையாது, நல்லா முழுப்பாக இருக்கும் அந்த மீன். ஸோ 10 மினிட்ஸ் குழம்பு கொதித்தோன்னே நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. இப்போ அதில் மசாலா போட்டு வச்சுருக்கிறதுனால நல்லா உப்பு காரம் நல்லா ஏறி இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் மீன். இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இது கரண்டி போட்டு கலக்குனாலாம் ஒன்று கரைஞ்சிடாது. இப்போ நம்ம வாழை மீனும் மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வாழை மீன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் மசாலா அதிகமாக ஏறாது. ஸோ அதனால் நம்ம 1 மணி நேரம் மசாலா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சூலா மீன் குழம்புக்கு வாழை மீன் வறுவல் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், நல்லா வெந்துடுச்சு மீன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வரணும், வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இறக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.